இருக்கு எக்ஸாம். மலைக்கா எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப மோசமாக இருக்குது நிலைமை. சும்மா இருக்க நேரம் ஆமாம், அவள் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வந்து அந்த எக்ஸாம் எழுத போயிட்டுருக்கா. அதை வந்து உடைக்கணும், அதுதான் முதல் வேலை. நைஸ், வெரி நைஸ், வெரி குட், நைஸ். எங்க இவ இந்த ஊர்லேயே தாங்க பல வருஷமாக இருக்கா. ஆனால் இவ எக்ஸாம் எழுத போகிற ஸ்கூல் எங்கே இருக்குன்னு தெரில. நாங்கள் அலைஞ்சே போயிட்டோம். கரெக்டாக தான் வந்து என்னை குழப்பி விட்டு அவங்க போகிறவங்க பின்னாடியே போன்னு சொல்லி நான் 1000 சொல்லுவேன், உனக்கு எங்கே போச்சு அறிவு? சரி இந்த நாய் ஏதோ சொல்லுதேன் நல்லது சொல்லுதுன்னு போனால் கடைசியில் முட்டு சந்து. எப்படியோ நாங்கள் வந்து 8:30 வந்துட்டோம். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க மாளவிகா? கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களா? வயிற்றுக்குள்ளே ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. பாஸ் ஆகுவீங்களா மாட்டிங்களா? பாஸ் ஆகிற அளவுக்கு படிச்சிருக்கேன், ஆனால் பாஸ் ஆவானான்னு தெரியல, பயமாக இருக்குது. ஏங்க எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் இங்கே தாங்க சுற்றிட்டு இருக்காங்க. 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணி வச்சுருக்கானுங்க. ஃப்ளூக்கில் அடித்தா கூட எல்லாம் போயிடுவானுங்களான்னு பயமாக இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்களே கம்மி தான். நாங்கள் பார்க்குற பக்கம் ஃபுல்லாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களாவே இருக்காங்க. எல்லா ஸ்கூல்லையும் நாங்கள் கை கட்டிகிட்டே வந்துட்டு இருந்தோம். மாளவிகாமா நிறைய பேர் வேலை இல்லாமல் வெட்டியாக இருக்காங்க அப்படிங்கிறது வந்து இதுலேருந்து அப்படிங்கிறது வந்து இதுலேருந்து தெரிய வந்திருக்கு. ஹலோ மேடம், இதில் லைட்டிங் ரொம்ப கேவலமாக இருக்குது, அதனால் என் மூஞ்சியே தெரியல. பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே, அது முக்கியம் கிடையாது. மாளவிகா பற்றி நம்ம என்ன சொல்ல வந்தோங்கிறது தான் முக்கியம். வா, நாளைக்கு வா, பொறுமையா வா, ஊரே போயிடுச்சு. உங்களுக்காக நான் ஒரு டிரைவர் வேலையெல்லாம் பார்த்துருக்கேன், நல்லா எழுதுவான்னு நம்பி நல்லா தான் எழுதியிருக்கேன். கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குது, செக் பண்ணிவிட்டு ஆன்சர் சொல்கிறேன். நாங்கள் வந்து இளநீ குடிக்கிறதுக்காக நான் வந்தேன், கரும்பு ஜூஸ் குடிக்கிறதுக்காக இவங்க வந்தாங்க. 2 பேருக்குமே இனிமேல் செட் ஆகாதுங்கிறது இதுலேயே தெரியும். ஆனால் கூட எங்களுக்காண்டி ஒரு இடம் இருக்குது, எங்கே வந்து இளநீயும் கிடைக்கும் கரும்பு ஜூஸும் கிடைக்கும். அதனால நாங்கள் அங்கே வந்து ட்ரெஸ்ஸை வந்து மாற்றிட்டு இந்த ஊரில் வந்து ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. நாங்கள் ஒன்றும் வாங்க போகிறதில்ல, எங்கள்கிட்ட காசு இல்லை. ஆனால் கூட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து இப்போ போயிட்டுருக்கோம். ஆமாம் ஆமாம் ஆமாம், அதான் நான் பார்த்தாங்க. நாங்கள் வந்து கப்பை தூக்கி என்னைய மாதிரியே நீ பென் ஸ்டாண்டாக வச்சுருக்கேன். என்ன பேசாத மறந்துடுவேன், மூடு காயம். நான் வந்து இந்த மறந்துட்டேன். இது வந்து மாலு வாங்கி கொடுத்தா, இல்லை காடா படம். எப்படி எக்ஸாம் எழுத நம்மளாலும் ஃபேன் ஆஃப் பண்ணுவேன். ஃபேன் ஆஃப் பண்ணுறியா? அப்புறம் ஆடியோ கிளியராக இருக்கும். நீ பேசவே மாட்டேன் சத்தமாக. எக்ஸாம் நல்லா தான் எழுதலாம். அப்போ ஒரு ரிசல்ட் என்ன வந்து அவள் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுவேங்க சேனலில் பாஸாக செய்யலாம். ஹலோ. ஸோ மாளவிகாவோட எக்ஸாம் வந்து இனிதே நிறைவாயிடுச்சு. நான் இன்னைக்கு வந்து உங்கள் அம்மா பற்றியும் கவலைப்படுறதுக்கு எனக்கு ஏற்படாது. நீயாச்சும் உங்கள் அம்மாவாச்சும். அவங்க அம்மா வந்து கத்தியில் இருக்காங்க, என் வீட்டில் வந்து பொறுக்கிட்டு அலையிறதுக்கு. நீ அங்கேயே போய்ட்டு வீட்டு பக்கம் வராத. அவன் வண்டி எடுத்துகிட்டு வந்தாம்மா, அதனால பெட்ரோல் செலவாகுன்னு அவள் வண்டியிலே கடைக்கு போயிட்டு அப்படியே மாற்றிட்டு வந்துட்டு கேட்பாங்க. பொய்யா பேசுவாள் பிள்ளை. உங்கள் அம்மா அது மாதிரி எடுக்கணும். மா பேசுறது ஒரு நிமிஷம் கேளுமா. இருமா நான் பேசு. ஒரே குடும்ப பிரச்சனை நமக்கு எதுக்கு? அவள் வண்டி